இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் கொடுத்து தன்னை வெளிப்படுத்தி அவனோடு பேசி வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்து உடன்படிக்கை செய்கிறார். அவன் நித்திரை தெளிந்து எழுந்த உடனே இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட சொல்றான். அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா அவர் எனக்கு தேவனாயிருப்பார். இப்ப இந்த இடத்துல யாக்கோபு என்ன செஞ்சிருக்கணும்? தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவன் ஓடி போறான். நீ போற இடத்துலலாம் நான் அவன் கூட வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும்போதும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த ஆண்டவர் காலில் சரண்டர் ஆகி, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன், உமக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லிடணும். ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுன்னா, அது நிறைவேறுச்சுன்னா நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? தேவனாக இருப்பீங்க அப்படின்னு. இதே நேரத்தில் பவுலை ஆண்டவர் முதல்ல சந்திக்கிறார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவன் உடனே பாருங்களேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படிதான் ஒப்பு கொடுத்தான். அவன் ஆண்டவர்கிட்ட எந்த விதத்திலையும் அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்ததுன்னா நீங்கள் தான் தேவன் சொல்லி நான் நம்புவேன், நீங்கள் தான் இயேசுன்னு சொல்லி நான் நம்புவேன் அப்படி சொல்லவே இல்லை. அந்த பரம தரிசனத்துக்கு உடனே தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆனால் இந்த மனுஷனை பாருங்க, இவன் ஆண்டவருக்கு நீங்கள் சொன்னது நடந்தாதான் நீங்கள் எனக்கு தேவன். அதனால் என்ன நடந்தது? 20 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி தனிமையாக ஒரு இடத்துல இருந்து நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே விட மாட்டேன்னு ராத்திரி முழுதும் அழுதான். ராத்திரி முழுதும். ஏன் அப்படி அழணும்? அன்னைக்கு அந்த ஏசா அவனை எதிர்த்து வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே ஏன் அழணும்? இதே முதல் நாளில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கும் போதே ஏசா அவன் மேலே கொலவெறியில தானே இருக்கான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எவ்வளோ வேகமாக இருந்திருப்பான். அப்போவே ஆண்டவர் காலில் விழுந்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்திருந்தால் அது எவ்வளோ நலமாக இருக்கும். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை சந்திக்கிறார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது முழுமையான அர்ப்பணம். அவர்கிட்ட அர்ப்பணிப்பதை விட்டுட்டு அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, நீங்கள் எனக்கு ஆண்டவராக இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் நடக்கணும்ட்டு அவர்கிட்ட நாம் எந்த நிபந்தனையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு, அவ்வளோதான். ஒரே வார்த்தை, நீ எழுந்து நேர்த்தெருவுக்கு போ, அங்கே உனக்கு நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும். அப்போ அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, அன்னைக்கு விழுந்தது தான். அதுக்கப்புறம் ஒரு தடவையும் அவன் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அவன் அழுத மாதிரி இல்லை. ஆத்துமாக்களுக்காக அழுதான். ஆனால் ஆண்டவருக்காக உபத்திரவங்களை பட்ட போதோ பாடுகளை செய்த போதோ என் ஆண்டவர் எனக்கு இப்படி பிரச்சனை நான் ஒரு நாள் அழவே இல்லை. அவன் எல்லாத்தையும் தைரியமாக சந்தோஷமாக எதிர்கொண்டது மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் ஆண்டவரை பின்பற்றுகிற பாதையில் உறுதியாக இருப்பதற்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு நபராக இருந்தான். ஆனால் இவனை பாருங்க, எல்லாத்தையும் தனியாக அனுப்பி விட்டுட்டு திரும்ப போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விட மாட்டேன். 20 வருஷம் கழிச்சு. அப்போ அதை முறை சந்திப்பில் அவன் என்ன செஞ்சிருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மள்ட்ட ஏன் பேசுகிறாருன்னா, கர்த்தர் நம்மளை சந்திக்கும் போதே, கர்த்தர் நம்மள்ட்ட பேசும்போதே அவர்கிட்ட முழுமையாய் நம்மை அர்ப்பணித்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் வராது, கால விரயங்கள் ஏற்படாது, உடனடியாக செய்யப்பட வேண்டிய காரியங்கள்லாம் என்ன செய்யப்படும். ஸோ அதற்கு ஏற்றாற் போல தேவனை நாம் சந்திக்கும் தருணங்களில் நாம் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்காமல், நாம் நம்முடைய நிபந்தனைகளை முன்வைக்காமல் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு முழுமையாய் அர்ப்பணிப்போம். நிச்சயமாக நம்முடைய எதிர்காலங்களை கருத்தில் வைத்திருக்கிற கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே அந்த ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் உம்மிடத்தில் நிபந்தனை வைக்காத, நீர் வைத்த நிபந்தனைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.